1 வருஷம் ஆச்சு. நான் இந்த இடத்துக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனால் நீங்கள் யார், இங்கேருந்து வந்திருக்கீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். இங்கே எது எங்கெங்கே இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது என் பொருள் மட்டும் எப்படா காணாம போச்சு? அப்ப நீங்க மெயின்டெனன்ஸ் ஆள் இல்லையா? நீங்க தான் குணாவா? எங்களை எதுக்குங்க இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எங்களுக்கு புரியல. நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல. ஏண்டா ஃப்ளாஷ்பேக் போய்டுவோமா? குணாண்ணா அதை நான் சொல்றேடா. ஏய் நான் சொல்கிறேன். முர்றா நான் சொல்றேன். ஏய் நீ சொன்னா கிக்கே இருக்காதுடா, நான் சொல்கிறேன். ஏய் உனக்கு என்ன தெரியும்? அண்ணா கூடவே இருந்தது நான் தான். நீயே பாதியில் தான் வந்த. அண்ணனை பற்றி முழு கதையை நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட. கதை சொல்லிட்டா நீ பெரியாளா? நீ அந்த கதையை கேட்டு நான் எப்படி கற்பனை பண்ணி வச்சுங்க தெரியுமா? நான் சொல்கிறேன். ஏய் நான் சொல்கிறேன், நான் கேள்றேன். டேய் நான் சொல்கிறேன்டா. ஏய் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இது ஏன் கதை, நான் சொல்கிறேன். அதை கேட்க ரெடியாடா? இதுக்கு முன்னாடி யார் இங்கே இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்த பிடிச்சேன். அப்போவே முடிவு பண்ணிட்டேன், என் பொருளை பதுக்கி வைக்க இதான் சரியான இடம். பொருள்னா உங்கள் பாஷையில் சொல்லணும்னா ட்ரக்ஸ். ஆமாம், நான் ட்ரக்ஸ் ஸ்மக்கிள் பண்ணுறவன் தான். எல்லா பொருளையும் இங்கே இருந்து தான் ஈஸியாக கை மாற்றி விட்டுட்டு இருந்தேன். என் ஒய்ஃபுக்கு நான் பண்ணுற வேலை சுத்தமாக பிடிக்காது. அவன் என்னை விட்டு போயிட்டா. ஆனால் நான் கவலைப்படலையே. காசு சேர நான் ஏன் கவலைப்படணும்? ராஜா தெரியுமா, ராஜா. அதை விட சந்தோஷமாக நல்லா சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்தேன். நாளாக ஆக என் தொழில் நல்லா டெவலப் ஆச்சு. நிறைய கிளைண்ட்ஸ் வந்தாங்க, நல்லா சம்பாதிச்சேன். அதே மாதிரி நிறைய எதிரிங்களையும் சம்பாதிச்சேன். இங்கே தான் இதே ஃப்ளாட்டில் வச்சு 2 பேரை கொண்டேன். நம்ம மேலே பயமும் நிறைய காசு மட்டும் இருந்தால் போதும்னு இருந்தேன். ஆனால் அந்த ஒரு நைட் என் லைஃப்பையே மாற்றிருச்சு. இந்த போலீஸ் நான் இங்கே எப்படி மோப்பம் முடிச்சானுங்கன்னே தெரியல. அன்றைக்கி நைட்டு ஒரு பெரிய ரைடை நடத்தினாங்க. உடனே நானும் என் ஆளுங்களும் அந்த இடத்த விட்டு ஓடிட்டோம். போலீஸ் வந்தானுங்க. அவனுங்க கண்ணில் பட்ட பொருள்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கும் சீல் வச்சுட்டாங்க. அப்போலேருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி போயிட்டாங்க. ஒரு 6 மாதம் யாரும் இல்லாத இடமா ஆயிடுச்சு இந்த அப்பார்ட்மெண்ட். போலீஸ்னால் என்னையும் ஆளுங்களையும் பிடிக்க முடியல. அந்த இன்ஸ்பெக்டர் பிரகதீஷ் கேஸை முடிக்க முடியலன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானுங்க. ஆனால் போலீஸ்க்கே தெரியாத ஒரு பெரிய பொருள் உள்ளே இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை எடுக்க தான் நானும் என் ஆளுங்களும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், முடியலை. இன்ஸ்பெக்டர் போன அப்புறமா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புது ஆட்கள் குடியேற ஆரம்பித்தாங்க. அப்படி தான் நீ இங்கே வந்து மாட்டிக்கிட்ட. ஒன்றையும் கொஞ்ச நாள் என் ஆளுங்க ஃபாலோ பண்ணானுங்க. கரெக்டான நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரம் இப்போ தான். குணாண்ணா எவ்வளோ அழகாக வாழ்ந்துருந்தேண்ணா. உனக்கு போய் இந்த நிலைமையாண்ணா நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணா. நான் இங்கே திரும்ப வந்ததே என் பொருளுக்காக. போலீஸ்காரன்ட்டையும் என் பொருள் இல்லை, வச்ச இடத்துலையும் என் பொருள் இல்லை. மொத்தம் என் பொருளுங்கடா. வாடா வாடா குணாண்ணா, பழைய குணாவை பார்க்குற மாதிரி இருக்குது. ஏய் எங்கடா எங்கள் பொருள்? நீங்க சொல்றது எதுவுமே எங்களுக்கு புரியல. நாங்க இந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லா கூட செட்டில் ஆகல. நான் பாட்டுக்கு உள்ளே வந்து பொருள் எடுத்துட்டு சைலண்டாக வெளியே போயிருக்கேன். ஏய் லக்ஷனா, அவன் தேடுற பொருள் சோஃபா கீழே தான் இருக்குன்னு சொன்னா நம்மளை விட்டுருவான்ல. எத்தனை படத்துல பார்த்துருக்க? அவன் பொருள் இங்கே தான் இருக்குன்னு சொன்னா அந்த பொருளை எடுத்துட்டு நம்மளே கொண்டுட்டு போயிடுவோம். இப்போ என்ன பண்ணுறது? பொருள் இங்கே தான் இருக்குன்னு அவனுக்கு தெரியாத வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஏதாவது நடக்கும். ஆமாம், அவன் பொருள் இங்கே தான் இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியாமல் இருக்கு? ஏய் அங்கண்ணா குசு குசுன்னு மோட்டார் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டியான்னு கேட்டுட்டு இருந்தேன். என்ன தம்பி, என்ன இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னும் முடியலையா? கிரண் தம்பி அப்பயே வெளியே போகிறேன்னு சொல்லிச்சு.
ஓசில் வீடு கிடைச்சா போதுமே, ஏசி போட்டு தூக்கி இருக்கிறீங்களா? ஐயோ, ஏன் என்னது போட்டு அடிக்க? ஐயோ அம்மா, நீங்க என்னம்மா முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை எப்படி அத்திவரதர் மாதிரி படுக்க வச்சிருக்காங்களோ அதே மாதிரி எங்களை முட்டி போட வச்சிருக்காங்க. ஓ, புரிஞ்சு போச்சு. லவ் மேட்ரா? உன்னை லவ் பண்ண பொண்ணு வேற ஒருத்தனோட ஓடி வந்துட்டான்னு அவளை தேடி வந்துட்டேன். கரெக்டா? சும்மா இருக்க மாட்டியா நீ? இப்படி அடிக்கிற, நான் என்ன அப்படி தப்பா கேட்டேன்? இவர் தான் குணா, இந்த பிளாட்ல முன்னாடி இருந்த ட்ரக் டீலர். ஏம்பா, டாக்டர்ஸ்னா போதை கடத்துறது தானப்பா? குணா சார், 2 more in the house. தம்பி, இந்த கட் அவருப்பா. தம்பி, நாங்கள் வந்தது வாட்ச்மேன் வேலைக்கு தான். இந்த ஆளு கடத்தல், போதை பொருள் இதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. தம்பி, தயவு செய்து இந்த கட்டை ஒத்துருப்பா. எனக்குன்னு பொண்டாட்டி பிள்ளைலாம் ஊரில் இருக்கியா? பொருள் வராமல் இங்கேருந்து எவனும் போகக்கூடாது. பெரிய சீனே இருக்கு போல் இருக்கு இன்னைக்கு. ஹலோ, ஏய், போன குணாட்ட கொடு. தோத்தர்ண்ணா. அண்ணா, ஹலோ. குணா, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நீ ஆள் ஒருத்தங்க வருவா, நீ அதை எடுத்து விட்டு கிளம்பு. சப்ஜா செட்டு ஸ்பாட்டில் நானே இறங்கிட்டேன். கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு. செட் நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் ஆள் அனுப்புறானா? ஏய், பொருள் மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லலை. 2 பேரையும் கொண்டுட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் கொளுத்திட்டு போயிருவேன். ஐயோ, எங்களை கொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க சொல்றதே குழப்பமா இருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருளை வச்சு அது காணோம்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? சுத்தி தேடுவாங்க. ஆமால. என்ன ஆமால? நான் தான் வைக்க சொன்னேன். ஆமா, வச்சேன். ஆனா 1 வருஷம் ஆகுது. பார்ட் டைம்ல வேற நான் அந்த செந்தில் கேங்க்கு ஒர்க் பண்ணி கொடுத்தனா, அதுல எதுவும் மறந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏய், நான் இருக்கீங்களா? கோடி ரூபா பொருள்டா. இவன் எப்பவுமே இப்படிதானே, வேலையவே ஒழுங்கா செய்ய மாட்டான். இந்த வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணி நான் கண்டுபிடிக்கிறேன். இருந்தான் நோ, நம்ம சீக்ரெட் ஸ்பாட்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. நான் போய் பார்த்துட்டு வரேன். கிடைச்சிச்சா? குணாண்ணா, 1 வருஷமா காணாம போயிருந்ததுல அந்த கண்ணாடி கச்சிச்சுண்ணா. எப்படிக்குது? நல்லாக்குதா? இந்த கண்ணாடி போட்டு ரேப் பண்ணா எப்படி இருக்கும்? பொண்ணுங்க மனசு ஜல் ஜல் சவுண்ட், ரத்தின கொலுசு, எதுக்கு பயசு, அந்த பரத்துல எனக்கு ரவுசு, பங்கடி பங்கடி பங்கடி, குளிஞ்சு குமைய கொட்டடி, இருக்கு யானச்சு முத்தமாடி. அண்ணா எப்படிக்குது? நல்லாக்குதாண்ணா? குணாண்ணா, நான் போய் மாறிக்கிட்ட காட்டு வந்துடுறேன். வாழ அண்ணா, என்னப்பா என்ன பண்ணுற? படம் பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிறேன். கேட்குறான் பாரு கேள்வி. உங்கள் வாய் சும்மா தானே இருக்கு. அதுக்கு என்னங்கிற? அண்ணா, அந்த கயிறை கடிச்சு இழுத்துருண்ணே. அடப்போப்பா, நானே கண்ணு தெரியாமல் என்ன பண்ணு தெரியாமல் முடிச்சுக்கிறேன். சரி, ஓகே, ஒன்று பண்ணலாம். நீ அங்கேயே இரு, நான் கரெக்டாக என் கையை எடுத்து உங்கள் வாய்க்கிட்ட ப்ளேஸ் பண்ணுறேன். அப்படியே இந்த கயிறை கடிச்சு இழுத்துருங்க. நீ சொல்லு, நான் செய்கிறேன். வாப்பா வாப்பா வாப்பா. அண்ணா, கண்ணு ஓகேவா? வேற தெரியலப்பா. அண்ணா, இப்போ ஓகேவா? இல்லைப்பா. இல்லை அண்ணா, அங்கே இல்லை. இருங்க இருங்க, நான் கரெக்டாக வைக்கிறேன், நான் கரெக்டாக வைக்கிறேன். அண்ணா, கயிறு கிட்ட வாங்கினேன் கொஞ்சம். அப்படியே இருந்தேன், அப்படியே இருந்தேன். இப்போ ஓகேவா? முன்னாடி வருவா? இல்லை அண்ணா, எங்கண்ணா வாய் வச்சிருக்கீங்களா? இப்படி அண்ணா, இப்போ ஓகேவா? அண்ணா, நல்லா பாருங்கண்ணே. அண்ணா, ஆக்கட்டுங்க. இப்ப கரீனா எல்லா இடத்துலையும் தேட்டோம். பொருள் வேற எங்கே இருக்குன்னே தெரியலையே. இந்த விஜய் பையனை வேற நம்பவே கூடாது, அவர் ஃப்ராடு. எப்படிக்குது கண்ணாடி? பொண்ணுக்கு மனசு
ஜல் ஜல் சவுண்ட் ரத்தின கோலசே எதுக்கு பயசே அந்த உரத்துல எனக்கு ரவுசே வாங்கடி வாங்கடி வாங்கடி. ஓ மாசா இருக்கியா? இந்த கண்ணாடியை தானே ஒரு வருஷமா தேடி இருந்த. நான் என்ன போய் சந்தேகப்பட்ட பத்தியா? ஏய் அத விடு, இத கேளு. பொருளை காணோம், சேட்டாளு வேற நம்மளை தேடி வந்துகிட்டு இருக்கான். இல்லை உங்க ஆட்ட முட்டை வெட்டி கிடக்கா? ஒருத்தனும் பொருளை தேட வேணாம். போ ஹாலில் போய் அவங்கள பாருங்க, போங்க. நல்ல கத்துறாரு இல்ல ஆனா தெரியல, கொஞ்ச நாளா அப்படிதாங்க இது. பாருங்க, பொருளை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்க, கண்டிப்பா இப்ப இருக்கு. ஸோ நல்லா வச்சு பாருங்க. டேய் யாருன்னு போய் பாரு. தம்பி நான் ரொம்ப கெட்டவன். குணான கூட கருணை காட்டுவாரு, நான் கருணையே காட்ட மாட்டேன். என்னடா பெரிய டிராமா நடக்குது போல. எங்க உங்க ஆளு? குணா, குணா, எங்கடா குணா? என்ன குணா, என்ன நடக்குதுங்க? பொருள் வச்ச இடத்துல இல்லை, அதை விசாரிச்சு கேட்டுட்டு. என்ன குணா, நீ ஏன் ஆளை செட் பண்ணி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி பொருளை நீயே கை மாற்றி விடலான்னு பார்க்குறியா? என்ன ஒரு வருஷமாக தொழில் பண்ணலன்னு துட்டு மேலே ஆசை வந்துச்சா உனக்கு? ஜீவா, இத்தனை வருஷமா தொழில் பண்ணதும் என் மேல் நம்பிக்கை இல்லையா உனக்கு? இப்போலாம் யாரையும் நம்ப முடியாது குணா. ஜீவா நானும் அப்ப இருந்து பார்த்துக்கிறேன், தேவையில்லாம பேசினுக்கிறேன். நீ அப்ப நம்பிக்கை எல்லாமே தொழில் பண்ணியிருந்தேன் இத்தனை வருஷமா. டேய் நீங்களாம் அடங்குங்க. எங்கள் பொருளை எடுத்துன்னு போய் நான் எப்படி சேட்டுக்கிட்ட கொடுன்னு எனக்கு தெரியும். நான் தான் பொருள் வச்சது இல்லைன்னு சொல்லணுக்கேன்ல. டேய் எப்பறம் இல்லாமல் போவோம்? பார் வேற மாதிரி ஆயிடும் பார்த்துக்கோ. ஏய் என்ன வேற மாதிரி என்ன பண்ணுவ நீ? நான் இவன் ரொம்ப பண்ணிருக்கானா? ஏய் தம்பி, மா